இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். இறைவார்த்தை நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். இந்த இறைவார்த்தையின் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொள்ளும். அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இறைவார்த்தையை தந்து, இந்த வெளிச்சத்தை தந்து, இந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடப்பதற்கு எங்களை அருள் புரிகின்ற அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து காலை முதல் மாலை வரை ஆண்டவரே நாங்கள் படுக்கைக்கு செல்லும் வரை உம்முடைய அருள்கரம் இந்த வெளிச்சத்தின் பாதையில் எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி தாரும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய அருள்கரம் இந்த நாளிலே எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 147, 12, 13. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். ஒரு அருமையான இறைவார்த்தை, தியானிக்க வேண்டிய இறைவார்த்தை இந்த திருப்பாடல்கள் 147, 12, 13. கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையில் செய்ய வேண்டிய செயல் இது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சிலர் கடவுளை புகழ்ந்து 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 கடவுளை ஆராதித்து ஆராதித்து தங்கள் வாழ்வில் உயர்ந்திருக்கிறார்கள். கடவுளை புகழ்ந்தவர்கள் கிடைக்கும், கடவுளை புகழ்கின்றவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். சகோதரமே, கடவுளுக்கு நன்றி செலுத்தும் போது கடவுளும் நம்மோடு இருக்கின்றார். ஏனென்றால் கடவுளை மகிமைப்படுத்தவில்லை. உங்களுக்கு தெரியும், விவிலியத்திலே ஒரு பகுதி வருகின்றது. அதாவது ஏரோது என்ன சொன்னான் என்றால், அவன் நான் தான் அனைத்தும் செய்தேன் என்று சொன்ன போது கடவுள் அவனை அடித்தார். அந்த இடத்திலே அவன் இறந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், கடவுளுக்குரிய மகிமையை, கடவுளுக்குரிய பெருமையை கடவுளுக்கு அவன் கொடுக்கவில்லை. அன்புமிக்க சகோதரமே, இறை வார்த்தையை கேட்டு கடவுளை துதித்து வாழ்த்தி உயர்த்தும் போது உனது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உனது தலைமுறையை ஆசீர்வதிக்கின்றார். உனது எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்து அனைத்து செல்வங்களாலும் அணி செய்கின்றார். எனவே தான் சொல்லப்படுகின்றது, உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எனவே நீங்கள் வாழ்வீர்கள். இறை வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் வாழும், பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழும், தலைமுறை வாழும். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைய நாளிலே நமக்கு நிரம்ப கிடைக்கின்றது. இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் கிடைக்க ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.